சிவகாசி மக்களை பார்க்கிறதும் உங்க மத்தியில பேசுறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள், விருதுநகரின் வீர சிவாஜி நம்ம அண்ணன் கேடிஆருக்கு நான் ஓட்டு கேட்கணுமா? நம்ம அண்ணன் சிவகாசியின் தங்கம், சிங்கம், உருக்காத தங்கம். மக்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு, தீமை வந்தா தடுப்பாரு. அண்ணன் பேச வந்தா காட்டாரு, அவர் வாழ்க்கையே ஒரு வரலாறு. பாசோன்னு வந்து புட்டா அண்ணன் ஒரு பச்சை புல்ல, பகையோட வந்து நின்னா மிச்சம் மீதி வச்சதில்லை. அண்ணன் தொட்டதெல்லாம் தொடங்கும், அண்ணன் ஜெயிச்சா இந்த தொகுதியே விளங்கும். இந்த சிவகாசி தொகுதி இப்போ ஸ்டார் தொகுதி. ஏன்னா இங்க நிக்கிறது கேடிஆர். இது எம்எல்ஏ தொகுதி இல்ல, இது அமைச்சர் தொகுதி. மகாபாரதத்துல கர்ணன் தோக்கலாம், ஆனா சிவகாசியில நம்ம அண்ணன் தோக்க கூடாது. நம்ம அண்ணன் கடமையை செய்யவோ உதவி செய்யவோ கட்சி வித்தியாசம் பார்க்க மாட்டாரு. தொண்டனோ தொழிலதிபனோ யாரா இருந்தாலும் சமமா பார்க்கிறவர். அண்ணன் கார்ல எப்பவுமே ஒரு 50 பேர் இருப்பாங்க. அதுல எல்லா ஜாதியும் இருக்கும், எல்லா அந்தஸ்தும் இருக்கும், எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பான், எதிரி இருப்பான், துரோகி இருப்பான். அவங்களுக்குள்ள வித்தியாசத்தை பிரிச்சு பார்க்க தெரியாதவர், மக்களை மக்களா பார்க்கிறவர். அண்ணன் ஜெயிச்சா சிவகாசியில இருக்கிற ஒவ்வொரு வீடும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடும். ஏன்னா இங்க அண்ணன் ஜெயிச்சா மக்கள் ஜெயிச்ச மாதிரி, இந்த சிவகாசியே ஜெயிச்ச மாதிரி. இந்த தொகுதி போன முறை நம்ம அண்ணன் ராஜபாளையத்துல நின்றதுனால சிவகாசி மக்கள் சோகத்துல ரெட்டைக்கு ஓட்டு போடாம வீட்லயே உட்கார்ந்துட்டாங்க. உங்க சோகத்தை புரிஞ்சுக்கிட்டு, உங்க அன்பை தெரிஞ்சுக்கிட்டு, அண்ணன் உங்க பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை உங்க மேல அக்கறை வச்சிருக்கிறார், உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார். அண்ணன் சிவகாசியில நிக்கிறாரு. அண்ணனோட வெற்றி வரலாறு இருக்கணும். அந்த வெற்றி விழால நான் உங்க கூட இருக்கணும். அந்த வரலாறு மிக்க வெற்றி இந்த மே 4ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் தெரிய போகுது. எதிரில நிக்கிறவங்க காங்கிரஸ் வேட்பாளர் போன முறை ஜெயிச்சவர், ஆனா இந்த சிவகாசி மக்களுக்கு எதுவுமே செய்யாதவர். நம்ம அண்ணன் சிவகாசியில நிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே சீட்டு வேண்டான்னு தெளிச்சு ஓடி போனாரு. திமுகக்கு இந்த தொகுதிய எடுத்துக்க சொல்லி காங்கிரஸ் கேட்டாங்க. திமுக எல்லாரையும் கேட்டாங்க, கட்சிக்காரங்களை. திமுக காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, அண்ணனை எதிர்த்து யாராலையும் போட்டி போட முடியாதுன்னு. அதனால திமுக மறுபடியும் காங்கிரஸ் தலையில இந்த தொகுதிய கட்டினாங்க. இப்போ அந்த வேட்பாளர் அழுதுகிட்டே வேலை பார்க்கிறாரு. நான் அவங்க எல்லாம் நிச்சயமா நம்ம எதிர்த்து நிக்கவே போறதில்லை களத்துல. அதனால நேத்து கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதல்வர் ஆள தெரியாதவர், விக்க மாட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறவர் ஸ்டாலின் வந்து இங்க பிரச்சாரம் பண்ணிருக்காரு, ஏதேதோ பேசியிருக்காரு. விருதுநகருக்கு வந்து விருதுநகர்ல பேசுறாரு, இது காமராஜர் மண்ணு, எம்ஜிஆர் ஆட்சி, அம்மையார் ஆளுமைன்னு இங்க மக்கள் மத்தியில பேசுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் பத்தி பேசினாதானே மக்கள் ஓட்டு போடுவாங்க, மக்கள் பேச்ச கேட்பாங்க. அதனால இப்போ அதே ஸ்டாலின் நேத்து பாட்டு பாடி இருக்காரு விருதுநகர்ல. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் திமுக வாக்குறுதின்னு. விவரம் தெரியாத சின்ன குழந்தைங்க தான் சொல்லணும் வாக்குறுதி. சூப்பர் ஸ்டார் திமுக வாக்குறுதிய விவரம் தெரிஞ்சு வளர்ந்தவங்க யாருமே திமுக வாக்குறுதியாவே ஏத்திக்க மாட்டாங்க. இன்னொன்னு சொல்லிருக்காரு, பாட்டு பாடினது பத்தாதுன்னு பஞ்ச் டைலாக். நான் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரின்னு சொல்லிருக்காரு. இப்பயாவது ஒத்துக்கிட்டாரு ஸ்டாலின். அவர் ஒரே விஷயத்த மறுபடியும் 100 முறை சொல்லுவாரு. தேர்தலுக்கு தேர்தல் ஒரே விஷயம்
விஷயத்த சொல்லுவாரு, ஆனா எதுவுமே செய்ய மாட்டாருன்னு. திமுக வருவாங்க, தேர்தல்னா மட்டும்தான் வருவாங்க. சிவகாசிக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்திருக்காரா? மக்களை பார்த்தாரா? விருதுநகருக்கு என்ன தேவைன்னு கேட்டாரா? நீங்க யாராவது ஸ்டாலின் வீட்டுக்கு போக முடியுமா? உங்க தேவைகளை சொல்ல முடியுமா? ஆனா தேர்தல் சமயத்துல வருவாங்க, வந்து ஓட்டு வாங்குறதுக்காக பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுவாங்க. இப்ப கூட வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஸ்டாலின், பெண்களை ஏமாத்துறதுக்காக 8000 ரூபாய்க்கு கூப்பன் தருவாங்களாமா. திமுக கூப்பன் கொடுத்தா எப்படி இருக்கும்னு தமிழ்நாட்டு பெண்களுக்கு நல்லா தெரியும்ல. போன முறை 1000 ரூபாய் தரோம்னு சொல்லி ஏமாத்துனாங்க. அப்பாவி பெண்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அப்பவும் பெண்கள் மேல அக்கறையில கொடுக்கல. எம்பி தேர்தல் வருது, பெண்களோட ஓட்டு வேணும்ன்றதுக்காக கொடுத்தாங்க. அதுவும் தகுதியான பெண்களுக்கு மட்டுமே கொடுத்தாங்க. தெரியாம தான் கேக்குறேன், அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? அதே மாதிரி திமுக கொடுத்து ஒரு வாக்குறுதிய மக்களை ஏமாத்தினாங்கன்னா அது இபி பில். மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம், நீங்க மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டலாம்னு சொன்னாங்க. ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம 5 வருஷத்துல 4 முறை இபி பில் ஏத்துனாங்க. இப்படி சொன்னது எதுவுமே செய்யாம, மக்களுக்காக மக்களாட்சி நடத்தாம மக்களை ஏமாத்துறதுக்காக மறுபடியும் வாக்குறுதி தராங்க. போன முறை 1000 ரூபாய்க்கு ஏமாந்தாங்க பெண்கள். இந்த முறை கூப்பன் கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. 8000 ரூபாய் கூப்பன் தருவாங்களாம். அந்த 8000 ரூபாய் கூப்பன் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆடி தள்ளுபடிக்கு நீங்க கடைக்கு போனா கொடுப்பாங்களே ஒரு கூப்பன், அந்த மாதிரி இருக்கும். மேல பெருசா கொட்டை கொட்டையா 8000 எழுதி இருக்கும், கீழே சின்னதா நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க 50,000 ரூபாய்க்கு வாங்கினா இந்த 8000 கூப்பன் செல்லுன்னு சொல்லுவாங்க. இது சாயம் போகாம இருந்தா கூப்பன் செல்லுவாங்க, இது கிளியாம இருந்தா கூப்பன் செல்லுவாங்க, நீங்க மடிச்சு வைக்காம இருந்தா கூப்பன் செல்லுவாங்க. 2031லயும் திமுக ஆட்சியில இருந்தாதான் கூப்பன் செல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தா கூப்பன் செல்லுவாங்க. தகுதியானவங்களுக்கு மட்டுமே கூப்பன் செல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாறாதீங்க. வருவாங்க திமுக காரங்க ரோட்டா வந்து சொல்லுவாங்க, நாங்க கடன் தள்ளுபடி செய்வோம், நகை கடன், பயிர்கடன், விவசாய கடன், எல்லாம் கல்வி கடன், பக்கத்து வீட்டு கடன், காய்கறி கடன், பால் கடன், காலை கடன் கூட தள்ளுபடி செஞ்சிடுவோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்தா எந்த கடனும் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை தள்ளுபடி செஞ்சிடுவாங்க. நாங்க சொல்றோம்மா, இந்த முறை நீங்க ரெட்டாளைக்கு ஓட்டு போடுங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க, அம்மாக்கு ஓட்டு போடுங்க. நாங்க ஆட்சிக்கு வருவோம், நாங்க திமுக தள்ளுபடி செய்வோம். நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். 5 வருஷம் திமுக ஆட்சி முடியும் போது மக்கள் திமுகவை வெறுக்கிறது சகஜம், அது வரலாறு கூட. திமுக 5 முறை ஆட்சியில இருந்திருக்கு. கருணாநிதி தலைமையில 4 முறையும், இப்ப ஸ்டாலின் தலைமையில 1 முறையும். ஆனா எப்பவுமே மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்த சரித்திரமே கிடையாது. இந்த முறை ஆட்சிக்கு வரப்போறது அதிமுக. அதிமுக மட்டுமே தான் ஆட்சிக்கு வரப்போகும். நாங்க உங்களுக்காக 297 திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டு மக்களோட தேவைகளை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு உங்களுக்காக மகத்தான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா தாய்மார்களுக்காக எத்தனையோ திட்டங்கள். உங்களுக்கு விலையில்லா கேஸ் திட்டம், மாசம் மாசம் வருஷத்துக்கு உங்களுக்கு 3 கேஸ் கொடுக்கப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழைகளுக்கு அரசாங்கமே வீடு கட்டித்தரும். மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு
உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃபிரிட்ஜ் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் கைப்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாயில இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். இப்படி ஏராளமான திட்டங்கள், 297 திட்டங்கள் உங்களுக்காகவே தீட்டி கொண்டு வந்திருக்காரு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனா இந்த சிவகாசி தொகுதி மக்களுக்கு இதெல்லாமே தேவையில்லை. உங்களுக்கு தேவையான தங்கம் இங்க இருக்கு. இவர் இருந்தா போதும். மக்களுக்கு இப்ப சொன்ன 297 வாக்குறுதிகள் மட்டும் இல்ல, இதுக்கு மேல 2000 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை காப்பாற்றுவாரு. கடவுள் கூட குறைய சொன்னாதான் வருவாரு. ஆனா அங்க குறை இருக்குன்னு தெரிஞ்சாலே வருவாரு நம்ம அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். மக்களுக்காகவே நல்ல திட்டங்களை தீட்டி உங்களுக்காக மக்களாட்சி நடத்தி உங்களுக்காகவே வாழ்வாரு. தயவு செஞ்சு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டை இலையில ஓட்டு போடுங்க. நான் போற இடத்துல எல்லாமே சொல்லுவேன். குரங்குக்கு கோட்டு போடுறதும் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. நம்ம அண்ணனோட வெற்றி நிச்சயம். ஏன்னா எதிரில இருக்கிறது காங்கிரஸ். அந்த வேட்பாளர் பத்தி உங்களுக்கு தெரியும். போன முறை 5 வருஷம் எம்எல்ஏவா இருக்கும் போது ஒண்ணுமே செய்யல. அதுவும் நம்ம அண்ணன் தான் வேட்பாளர் தெரிஞ்ச உடனே அவருக்கு குளிர் ஜுரம் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த காங்கிரஸும் திமுகவும் எதுக்காக கூட்டணியில இருக்குன்னு தெரியல. காங்கிரஸ் திமுக மதிக்காது, திமுக காங்கிரஸ் மதிக்காது. அவங்களுக்குள்ளாரையே பெரும் சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம எல்லாம்